ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சிலபஸ் வந்து கேட்டிருந்தீங்க. செகண்ட் செமஸ்டரோட சிலபஸ். ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட செகண்ட் செமஸ்டர் சிலபஸ் இதுதான். ஸோ இதை பற்றி நான் ஃபுல்லாக வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாட்சியில் சொல்கிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ உங்களோட செகண்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட செகண்ட் செமஸ்டரோட சிலபஸ். லீனியர் அல்ஜிப்ரா ஃபஸ்ட்டு வந்து இதுதான் உங்களோட வெக்டர் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் இருக்கும், மேட்ரிக்ஸ் டிகம்போசன் இருக்கும், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து தமிழரும் தொழில்நுட்பமும் இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களோட ரெகுலேஷன் 21 தான் மோஸ்ட்லி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. இது வந்து தமிழ் சிலபஸ், இங்கிலீஷ் சிலபஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெஃபரன்ஸில் வந்து இது வந்து பிடிஎஃப் மிஸ்டேக்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இங்கிலீஷ் எசென்ஷியல்ஸ் 2 பொறுத்த வரைக்கும் இதோட உங்களோட சிலபஸ். ஸோ அடுத்து வந்து எலக்ட்ரான் டிவைசஸ் இது பொறுத்த வரைக்கும் உங்களோட சிலபஸ் பார்த்து வச்சுக்கோங்க, என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சர்க்யூட்ஸ் அண்ட் நெட்வொர்க் அனாலிசிஸ் இதுவும் உங்களோட சிலபஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூசிங் C++. ஸோ இந்த C++ கான்செப்ட் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ரோக்ராமேட்டிக் பேப்பர்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் உங்களால் ஜென்ரலாக கொஞ்சம் அப்ரோச் பண்ண முடியும். சில கீழே வரைக்கும் இருக்குது. நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது, சர்ச்சிங், சார்ட்டிங் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து லைஃப் ஸ்கில் ஃபார் இன்ஜினியர்ஸ் டூலாம் உங்களுக்கு வந்து நார்மலாக உங்கள் காலேஜில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட் லேப் இது வந்து லேப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன் 2 பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு காமனாக உங்கள் காலேஜில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீஇன்ஜினியரிங் ஃபார் இனோவேஷனில் உங்கள் காலேஜில் நீங்கள் மேக்கர் ஸ்பேஸ் பண்ணீங்களா அது மாதிரி தான் இருக்கும். ஃபாரின் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் டச்சு, ஜாப்பனீஸு, கொரியன் இந்த 3 இருக்குது. ஸோ இந்த 3ல் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் காலேஜில் சொல்லுவாங்க. இதான் உங்களோட ஓவரால் சிலபஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.